அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராடக்கூடிய நிகழ்ச்சி செய்திதான். கைகளத்தூர் எனும் இடத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைகளத்தூரில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளியை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவரின் உறவினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சிகள் இவை. பெரம்பலூர் அருகே தலைமை காவலர் கண்முன்னே மணிகண்டன் என்பவர் கொலை செய்யப்பட்டதாக அதிரடி புகார் ஒன்று எழுந்த நிலையில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி கைகளத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இறந்தவரின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையிலும் போராட்டக்காரர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைகளத்தூர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சரவணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட கிராமம் தான் கைகளத்தூர். இந்த கைகளத்தூர் கிராமத்துல அருண் என்பவர்கிட்ட மணிகண்டன், தேவேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா டிரைவர் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே முன்விரோதம் இருந்தா சொல்லப்படுது. நேற்று பொங்கல் கரிநாளான நேற்று இரவு இருவருக்குமே ஏற்கனவே தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இது தொடர்பா இந்த கைகளத்தூர் அந்த ஊர்லயே கைகளத்தூர் காவல் நிலையம் இருக்கு. இங்க அவங்க ரெண்டு பேரையும் இந்த கைகளத்தூர்ல தலைமை காவலர் ஸ்ரீதர் என்பவர் இருவரையும் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் இன்னைக்கு காலையில இரண்டு பேரையும் காவல் நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து சென்று இருவரையும் சமரசம் செய்த முயற்சித்ததாக சொல்லப்படுது. அப்படி சமரசம் செய்யப்படும் போது தேவேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மணிகண்டனோட கழுத்தட்டதாகவும், சம்பவ இடத்துலயே ரத்த வெள்ளத்துல கிடந்த மணிகண்டனை ஸ்ரீதர் நம்ம கைகளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க மூலியமா பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவேந்திரனை கைகளத்தூர் காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்ததாகவும், அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட மணிகண்டன் அங்க போய் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைந்த மணிகண்டனோட உறவினர்கள் இறந்த மணிகண்டனோட உடலை எடுத்துட்டு காவல் நிலையம் முன்பே வைத்து சாலை மறியல் செஞ்சாங்க. அப்புறம் அதனை தொடர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கண்ணாடியெல்லாம் காவல் நிலையத்தோட கண்ணாடியெல்லாம் அடிச்சு நொறுக்கி பெரிய கலவரத்தில் ஈடுபட்டு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. எதுக்காக அந்த போராட்டம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, ஒரு தலைமை காவலர் கண்முன்னே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த குற்றத்துக்கு காவல்துறையும் உடந்தையாக இருந்தாகவும் அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். தேவேந்திரனை மட்டும் கைது செய்தா பத்தாது, அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்திரமடைந்த மணிகண்டனோட உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இங்க போராட்டத்துக்கு ஈடுபட்டிருக்கனால பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தில் உள்ள பணிபுரியக்கூடிய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவல்துறையை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த போராட்டத்துக்கான தீர்வு எட்டப்படல. இங்க பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பஷேரா போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதை அவங்க ஏற்க மறுத்து இன்னமும் இறந்த மணிகண்டனோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க மாட்டோம், எங்களுக்கு இதுக்கான தீர்வு வேணும் அப்படி சொல்லி இன்னமும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தற்போது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் இங்க வந்திருக்காரு. அவர் இப்ப காவல் நிலையத்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா இது தொடர்பான எந்த ஒரு முறையான ஒரு முடிவும் எட்டப்படல. ஆனா இருந்தாலும் இங்க பொதுமக்களுடைய, அதாவது இறந்த மணிகண்டனுடைய உறவினர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்க போலீசார் இன்னும் குவிக்கப்பட்டிருக்காங்க. பதற்றமான சூழ்நிலையாவே இங்க காணப்படுது. மோகன்ராஜ், நன்றி சரவணன், உங்கள் விரிவான